வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை மாவுல ஒரு குக்கீஸ் தான் பார்க்க போறோம். பிஸ்கெட் பார்க்க போறோம். இந்த இந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாங்க. கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட் இது. புதுசா ட்ரை பண்றவங்க கூட இந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா செய்யலாம் இந்த பிஸ்கெட். இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க ஃபர்ஸ்ட்டு நான் 1 கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் நானு. நீங்க மைதா மாவுலயும் செய்யலாம். ஆனா கோதுமை மாவுல செஞ்சா ஹெல்த்தியான ஆப்ஷன் பாருங்களேன். 1/4 கப் அளவு நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் நானு. ப்ரவுன் சுகர் போட்டிருக்கேன் நான். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்ப நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்குங்க. நல்லா அந்த பேக்கிங் பவுடர், அந்த ப்ரவுன் சுகர் எல்லாம் நல்லா கலந்து வரும். இப்ப நல்லா கலந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவு பட்டர எடுத்து மெல்ட் பண்ணி ஆற வச்சு வச்சிருக்கிறேன் நானு. இந்த மாரி மெல்ட் பண்ணி ஆற வச்சு ஊத்திக்கங்க. அப்பதான் உங்களுக்கு அளவு கரெக்ட்டா வரும் உங்களுக்கு. இந்த பட்டரோட அளவு வந்து 80 கிராம் இந்த பட்டரோட அளவு. கப் அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு. நல்லா கலந்துக்கலாம். இப்ப நல்லா கையிலே கலந்துக்குங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த பட்டர் போட்டு நல்லா கலந்துட்டு, அப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சு பால் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம கலந்துக்கலாம். இப்ப பாருங்க பால் நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்கிறேன். சூடா ஊத்திறாதீங்க. நல்லா சில்லுன்னு ஊத்துங்க பாலு. நல்லா ஆற வச்சு ஊத்துங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி, நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு கலந்துக்கலாம். ரொம்ப ஊத்திறாதீங்க பாலு. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்குங்க. இப்ப கலந்துட்டு பார்க்கலாம். பாருங்க ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி மாவ கலந்து வச்சுக்குங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கிறேன் நானு. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி நான் வந்து அவன வந்து 180 டிகிரில 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. இந்த மாரி பட்டர் ஷீட் போட்டு அது மேல பட்டர் தடவி வச்சுக்குங்க. இப்ப கலந்து வச்ச மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்து பிஸ்கெட் மாரி செய்துக்குங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையா எடுக்கிறேன் நானு. இந்த மாரி எடுத்துட்டு இப்டி நல்லா ரவுண்ட் பண்ணி கையில இப்டி தட்டிக்குங்க. இப்டி தட்டிக்குங்க. உங்களுக்கு இன்னும் பெருசா வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த மாரி இன்னொன்னு பண்ணிட்டேன் பாருங்க. இதே மாரி எல்லா மாவுலயும் நான் வந்து பிஸ்கெட் செய்துட்டு பார்க்கலாம். பாருங்க எல்லா மாவுலயும் பிஸ்கெட் செய்துட்டேன் பாருங்க. இப்ப இது ஒரு டிசைன் போடுறதுக்கு இதே மாரி ஒரு ஸ்பூன் வச்சு டிசைன் போட்டுக்குங்க. அப்படியே கூட வைக்கலாம். இப்டி போட்டீங்கன்னா ஒரு டிசைனா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாரி ஒரு டிசைன் போட்டுக்குங்க. பாருங்க எல்லாத்துலயும் டிசைன் போட்டாச்சு பாருங்க. அவன் வந்து ஃபர்ஸ்ட்டே ப்ரீஹீட் பண்ணி வச்சாச்சு. 180 டிகிரில 20 நிமிஷம் வச்சிருக்கிறேன் நானு. நீங்க ஒரு 15 நிமிஷம் ஆன உடனே நீங்க செக் பண்ணி பாருங்க. பிஸ்கெட் வந்து ரொம்ப செவக்கக்கூடாது. இப்ப எனக்கு 15 நிமிஷத்துல பிஸ்கெட் நல்லா வெந்துருச்சு. இப்ப பிஸ்கெட் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி அடிபாகத்துல வந்து இந்த மாரி செவந்த உடனே நிறுத்திடுங்க. இதுக்கு மேல செவந்ததுன்னா தீஞ்சிரும் உங்களுக்கு. பிஸ்கெட்டும் உங்களுக்கு கல்லு மாதிரி இருக்கும். சாஃப்ட்டா வராது உங்களுக்கு. இப்ப வந்து நான் இது அவன வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட்டேன். நான் 20 நிமிஷம் வச்சேன். 15 நிமிஷத்துல என்ன பிஸ்கெட் வெந்துடுச்சு எனக்கு. இப்ப நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆற வச்சிருக்கேன். நீங்க அப்பயே எடுத்தீங்கன்னா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு பிஸ்கெட் உங்களுக்கு. நல்லா ஆற வச்சு எடுத்தீங்கன்னா நல்லாருக்கும் உங்களுக்கு. இப்ப பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. புட்டு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாவும் வந்திருக்கு பாருங்க. மேல மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு பிஸ்கெட். பிஸ்கெட் நல்லா வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருந்தது சாப்பிடுறதுக்கு. நல்லா ஹெல்த்தியான பிஸ்கெட்டு. நம்ம பசங்களுக்கு கடையிலலாம் வாங்கி குடுக்காம, இதே மாரி வீட்லயே நல்லா கோதுமை மாவுல செய்து ஹெல்த்தியான பிஸ்கெட் குடுக்கலாம் பசங்களுக்கு.
நீங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில இது ஒரு 2 பிஸ்கெட் டெய்லி 2, 2 பிஸ்கெட் குடுத்து அனுப்பிச்சீங்கன்னா, பசங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அந்த பிஸ்கெட். இப்ப இதோட அளவெல்லாம் நான் ஐபேட்ல குடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே அளவோட நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வணக்கம்.